Hey guys, welcome back to my channel. Recently on the Apple வந்து அவங்களோட iPhone 13 series வந்து launch பண்ணாங்க and iOS 15 வந்து announcement பண்ணிருக்காங்க. So இந்த iOS 15 stable update வந்து பாத்தீங்கன்னா September 28th at 10:30 PM வந்து இந்தியால வந்து most of எல்லா iPhone smartphonesக்கும் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. So இது வந்து பாத்தீங்கன்னா iPhone 12. So இந்த ஸ்மார்ட்போன்லயே iOS 15 OS வந்து அப்டேட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. Well இந்த வீடியோல இந்த iOS 15 வந்து எப்படி வந்து அப்டேட் பண்றது and then iOS 15 ஓட first look. So அதுல இருக்கிற one of the favorite highlighted features பத்தி பார்க்க போறோம் and இது ஃபீச்சர்ஸ்க்கு தனியா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். சோ இப்போதைக்கு வந்து iOS 15 வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நீங்க iOS 15 வந்து அப்டேட் பண்ணனும்னா சோ ஜஸ்ட் செட்டிங்ஸ் குள்ள போங்க and அதுக்குள்ள வந்து போனீங்கன்னா சோ ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஜெனரல்ன்ற ஆப்ஷன் டாப் பண்ணுங்க and இதுல வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். சோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கிளிக் பண்ணீங்கன்னா சோ ஆல்ரெடி iOS 15 அப்டேட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் and இந்த iOS 15 OS அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியர்ல லான்ச் பண்ண iPhone SE ஜெனரேஷன் 1 வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்கு and அதுக்கு நடுவுல லான்ச் பண்ண எல்லாமே வந்து சப்போர்ட் இருக்கு. iPhone 11 ஆ இருக்கட்டும் 10 ஆ இருக்கட்டும் and 10s ஆ இருக்கட்டும் and 12 சீரிஸ்ல எல்லாமே and சோ இந்த மாதிரி எல்லா ஐபோன்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா iOS 15 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட்டட் தான். ஸோ இப்போ இந்த iOS 15 OS வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. iOS 15 வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 10 to 15 minutes ஆகும். இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க and once நீங்க இன்ஸ்டால் நவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து iOS 15 வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட். ஸோ இந்த ஃபோக்கஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்களே வந்து ஒரு நியூ ஃபோக்கஸ் மோட் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபோக்கஸ் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பர்சனல், ஒர்க் மோட், ஸ்லீப் மோட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வேணும்னா கூட ஒரு டிஃப்ரெண்ட் டைப் கூட வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ரீட் பண்ணுறீங்க இல்லை மைண்ட்ஃபுல்னஸாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் கஷ்டம் அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது ஒரு நேம் போட்டு கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் மோடில் ஸோ இந்த ஃபோக்கஸ் மோடு ஆனில் இருக்கும்போது எந்தெந்த பீப்புளெலாம் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் வந்து அலோவ் பண்ணுறது ஸோ அது இது பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த ஆப்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் அலோவ் கொடுக்குறீங்க ஸோ அந்த ஆப்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இது வந்து கேமிங் ஃபோக்கஸ்ன்றனால ஸோ கேமிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டர்ன் ஆன் வந்து ஆகிடும். அண்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கஸ்டம் பேஜஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு கரண்டாக இப்போ 2 பேஜ் இருக்குல்ல, இது 2த்துல எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் வேணும்னா இதை கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது 2த்துல நீங்கள் எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பேட்ச் ஹைட் பண்ணால் அதை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் மோடில் இன்னும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன யார்கிட்ட இருந்துலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும், எந்த ஆப்லேருந்து வரணும் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒர்க் மோடில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் கரெக்டாக ஒர்க்கில். ஸோ பேஸ்டாக இருந்தால் இப்போ நீங்கள் மற்ற நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த ஃபோக்கஸ் மோடு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி ப்ரௌசரில் வந்து இருக்குது. ஸோ சஃபாரி ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி இந்த டேப்ஸ் வந்து பாட்டமில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டாப்பில் இருக்கும். பட் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பாட்டம்லேயே வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்கள் வெப் அட்ரஸ் டைப் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அண்ட் ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கேருந்தே வந்து நீங்கள் ஸ்வைப்பிங் லெஃப்ட் ரைட் வந்து பண்ணி ஸோ டேப் டு டேப் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்டு ஃபுல் டேப் ஓவர் வியூ வந்துக்கு ஸோ ஜஸ்ட் இதில் வந்து ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஃபுல் டேப்ஸோட ஓவர் வியூ வந்து வந்துடும். அண்ட் இந்த வாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் குரூப்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ உங்களால் வந்து டேப்ஸ் வந்து குரூப் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி கூகுள் குரோம் ப்ரௌசரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து டேப்ஸ்லாம் வந்து குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சஃபாரி ப்ரௌசரில் இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து ஈஸியாக வந்து காப்பி பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து அது நார்மலாக காப்பி பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் பேஸ்ட் பண்ணாமல் ஸோ நீங்கள் இப்போ நான் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டென்ட் இருக்குது, இதை நான் ஜஸ்ட் வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து ஸோ இப்போ காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஆப்லாம் வந்து வேணால் ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்படியே ஒன்று ஒன்றா வரேன். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து மெசேஜ் ஆப் வந்து ஸோ மெசேஜஸ் ஆப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அண்ட்
இங்கே வந்து டெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ ஒன்ஸ் ட்ராப் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு பிபிடியில் இருக்கீங்களோ இல்லை ஏதாவது ஃபோட்டோஸ் எதுனா எங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே வேறு ஆப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது வேர்ட் ஒர்க் பண்ணுறீங்களா, பிபிடி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பிக்சரை வந்து ஆன்லைனில் இருக்கிற பிக்சரை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்ல ஃபீச்சராக இருக்குது. அண்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோருக்கும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் ஆப்பாக இருந்ததுன்னா ஸோ தனியாக வந்து ஸோ ஆப்போட ஐகான் ப்ரிவியூ வந்து லெஃப்ட் சைடில் வரும் அந்த வாட்டி. அண்ட் இன்கேஸ் ஏதாவது மெசேஜஸ்லாம் வந்து இருந்ததுன்னா ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எதனா இருந்ததுன்னா ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு பெரிய பிக்சராக வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டர் இது வந்து நல்ல ஒரு ஸோ லெஃப்ட் சைடில் லோகோ இருக்கும், ப்ரைம் வீடியோ, ஸோ இந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி லோகோஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வச்சு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த iOS 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான். ஸோ நான் ஃபீச்சர்ஸ் வந்து தனியாக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி அண்ட் ஆல்ரெடி iOS 15 வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.